முகமது அலின்னு சொன்னாலே மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். பாக்ஸிங்ல யாராலையுமே தோற்கடிக்க முடியாத ஒரு ஜாம்பவான் அப்படின்னா அது முகமது அலி தான். அப்படிப்பட்ட மனுஷனை தோற்கடிக்கணும் அப்படிங்கிற கெட்ட எண்ணத்தோட அவருக்கு உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் அவரை கட்டாயப்படுத்தி லாரி ஹோம்ஸ் அப்படிங்கிற பாக்ஸர் கூட சண்டை போட வச்சிருக்காங்க. அந்த சண்டையோட முடிவில் முகமது அலி அசிங்கமா தோற்கடிக்கப்பட்டு அந்த மேட்சோடைய ரிட்டர் ஆக வச்சிருக்காங்க. 1980 நடந்த இந்த மேட்சை டிவியில பார்த்துட்டு இருந்த மைக் டைசன் சொல்லக்கூடிய ஒரு சின்ன பையன் முகமது அலி கிட்ட போயிட்டு உங்களை தோற்கடிச்சவனை நான் கட்டாயமா பிரிவினாகி தோற்கடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரி வருடங்களும் கடக்குது. கரெக்டா 1988 மைக் டைசனுக்கும் லாரி ஹோம்ஸுக்கும் போட்டி அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தா முகமது அலியே அடிச்சுட்டு வந்த யாராலையுமே தோற்கடிக்க முடியாத லாரி ஹோம்ஸ், இந்த பக்கம் முகமது அலியோட ரசிகன் தீவிரமா பயிற்சி எடுத்து தான் உடம்ப பயங்கரமா ரெடி பண்ணிட்டு வந்த மைக் டைசன். அந்த மேட்ச்ல என்ன நடந்தது தெரியுமா? யாராலையுமே தோற்கடிக்க முடியாத லாரி ஹோம்ஸை ஒரே அடியில நாக் அவுட் பண்ணி அந்த மேட்சையும் ஜெயிக்கிறாரு. கடைசியா என்னோட இந்த மிகப்பெரிய வெற்றியை என்னோட குருவான முகமது அலிக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மைக் டைசன்.